பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஜும்மாவுடைய நாளில் பிரயாணத்தில் இருக்கிறதுனால் ஜும்மாவுடைய தொழுகை தொழ முடியவில்லை. அது ஒரு கனத்த இதயத்துடன் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஜும்மா ஹுத்பா நம்மளால் என்ஜாய் பண்ண முடியலனாலும் ஒரு சின்ன நசீஹா, ஒரு பயானா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நிச்சயமாக மனித வர்க்கங்களும் ஜின் வர்க்கங்களும் படைக்கப்பட்டதின் நோக்கம் இந்த உலகில் அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காக. அப்படி இருக்கும் பட்சத்தில் உலகத்தில் பல்வேறு வகையான கல்ச்சர்ஸ், லேண்ட்ஸ்கேப், மக்கள், இனம், ரேசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வகையான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. சில இடம் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. சில இடம் ரொம்ப ஹாரிபிளாக வாழ தகுதி இல்லாத நிலமாக இருந்தாலும் மக்கள் வாழ்கிறாங்க. இப்படி பல்வேறுபட்ட டிஃபரன்ஷியேஷன் இருக்குது. இது எல்லாம் இருந்தும் மக்கள் அனைத்திற்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அப்படின்னா அது அவனை தூய வடிவில் அவன் காமிச்சு கொடுத்த அழகான தீனுல் இஸ்லாத்தில் பின்பற்றி அவனை கீழ்ப்படிவது தான். அதுதான் உலக வாழ்க்கையை மோட்சம் அளிக்கக்கூடிய நிரந்தர சொர்க்கத்தை இட்டு செல்லும். இந்த பர்பஸ் நம்ம மறந்து வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா, இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த அற்புதமான லேண்ட்ஸ்கேப், இந்த அழகான இது மலைகள், இது போன்ற மற்ற கிரீனரிஸ், உலகத்தில் உள்ள மற்ற அமேசான் போன்ற எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முடிவுக்கு வரும், நிரந்தரம் இல்லை இது என்று. இதனால் இந்த ட்ரிப் மூலிமா நான் உணர்ந்த ஒரு பாடம் என்ன அப்படின்னாக்கா, மக்கள் சுகபோகங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இந்த சுகபோகத்தை யாரினால் கிடைக்கப்பட்டது என்பதை நிச்சயமாக மறந்த மக்களாகவே அதிகமானவர்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையோட முடிவு இருந்தால் இந்த என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு டெம்பரரியாக கிடைச்சதோடையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிரந்தர வாழ்க்கை எனும் சொர்க்கத்தை அவர்கள் கையில் கிடைக்காமல் போகும் என்ற இந்த நசீகத்தை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு ஞாபகமூட்டலாகவும் சொல்லி நானும் எனக்கும் அந்த நசீகத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கும் நான் எங்கு போனாலும் சரி, எந்த மக்களோடு பழகினாலும் சரி, தீனுல் இஸ்லாத்தையும் அவன் காமிச்ச அந்த மார்க்கத்தையும் விடாமல் தொடர்ச்சியாக என்னால் அவனுடைய, அதாவது அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய தகுதிக்கு மேலே சோதிக்க மாட்டான்னு. என்னால் என்ன தகுதியில் பின்பற்ற முடியுமோ அதை நான் பின்பற்றி நிச்சயமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழியை தேடுவேன். உங்களையும் அவ்வாறு பணிக்கின்றேன். قلبي عشقا بالصلاة عليك طارت روحي حبا في الحياة إليك. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.